மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவருடன் இருக்கட்டும். போன வாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 ஒரு படிப்பினை ஆரம்பிச்சோம். அது ஒரு கண்டினியூஷன் தான் இந்த வாரம் கூட. அந்த வசனத்தை முதல்ல வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. சோ முன்பு ஒரு பாவ கட்டினால நம்ம எல்லாரும் அகப்பட்டிருந்தோம். பிசாசானவனுக்கு அடிமைகளாக இருந்தோம். கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவர் அழைத்த அழைப்புக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம் படிச்சிருக்காங்க. சோ சென்ற வாரத்துல நம்ம தியானித்த தலைப்பு என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. அப்ப இந்த 1 Peter 2:9 அவருடைய வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் அப்படின்ற தலைப்புலதான் ஒரு 3 விஷயங்களை நம்ம தியானிச்சு பார்த்தோம். அந்த 3 விஷயங்கள்ல முதலாம நம்ம தியானிச்சு பார்த்தது என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கடமைகள், அடையாளங்கள் என்ன அப்படின்ற குறிச்சு சில வசனங்களை வாசிச்சோம். அப்போ ஒரு வசனத்தை ரீகேப் பண்ணலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. John 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். அப்ப இதுதான் நம்முடைய அடையாளம். நம்முடைய படிப்போ, நம்முடைய பணபலமோ, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸோ, நம்ம பிறந்த இடமோ, ஊரோ, ஜாதியோ, இதெல்லாம் எதுவுமே முக்கியமே இல்லை. ஆண்டவர் இங்க சொல்றார், அவர் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது மட்டும்தான் நம்முடைய அடையாளமே தவிர மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வேணா யாரா வேணா இருந்திருக்கலாம். அது எல்லாமே இப்ப ஒன்றுத்துக்கும் இல்லாதபடியாக கர்த்தர் மாற்றி அமைத்து அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்றத பார்த்தோம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சந்ததியாக இருக்கிற நமக்கு முதல் தேவையானது என்ன அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய அட்ரஸ், இதுதான் நம்முடைய இனிஷியல் அப்படின்றத இங்க தெளிவா பார்த்தோம் போன வாரத்துல. 2வது என்ன பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கடமைகள் என்ன அப்படின்ற பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்க கேட்போம். Acts 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ அந்த அடையாளத்தை பெற்ற பிறகு, இயேசுவின் பிள்ளைகள் என்ற அந்த அடையாளத்தை பெற்ற பிறகு நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடமை என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நமக்குள்ள நம்ம ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நம்ம எல்லாருக்குள்ளும் தேவ ஆவியானவர் பரிபூர்ணமாக வாசம் செய்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வந்த பிறகு பலவீனமாக இருக்கிற நமக்கு பலனை தருகிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, இப்போ பலவீனமாக இருக்கிற நமக்கு பலனை தருகிறார். அது மாத்திரமல்ல, எருசலேமிலும் யூதேயாவில் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது நம்ம மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடமை. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்ற அந்த அடையாளம் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா எங்கு சென்றாலும் நம்ம இயேசுவின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்குரிய தகுதி என்னன்னு பார்க்கும்போது நம்ம சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சென்ற வாரத்துல 2வது தலைப்பா நம்ம தியானிச்சோம். 3வதா என்ன பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 சொல்லுது. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இந்த உலகத்தாரை போல இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடமை மாத்திரமல்ல, அடுத்தது அவர் சொல்றாரு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும்
ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அது குறித்து வசனங்கள் பார்க்கும்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வரை வாசிக்கலாம். 1 Peter 1:14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நம்முடைய சிந்தனை, நம் சொல், நம் செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்தாரை போல இல்லாமல் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை போல வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. நான் மீண்டும் உச்சரிக்கிறேன், மீண்டும் சொல்றேன் இந்த வசனத்தை குறித்து. பரிசுத்தமாக இருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, நான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம் என்று நம்ம சொல்லுகிற எல்லாரும் இந்த உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது நம்மேல் சுமத்தப்பட்ட கடமை. இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையோட ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை முறை எப்படி வரும்னு பார்க்கும்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக அது மாறும். அப்போ நம்ம அவருக்கு அனுமதி கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு மாம்சத்துக்குரிய சிந்தனைகள்ல நம்ம காலத்தை நகர்த்தும் பொழுது கண்டிப்பா அது பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது உதவாது. ஏனென்றால் அது மாம்ச சிந்தைக்குரிய வாழ்க்கையால மட்டும்தான் இருக்கும். அப்ப பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ இந்த சொல்லுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நமக்கு நன்மை எது தீமை எது என்று வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானம் நமக்கு இல்லை. ஆனா என்றைக்கு பரிசுத்தாய் வருகிறாரோ அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முன்ன அறியாமையில இருந்தோம், ஆனா இன்றைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்றால் நமக்கு இன்றைக்கு சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. சத்தியம் வெளிப்பட்ட பிறகு வசனம் 15 சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 1, 2, 3 காரியங்கள் மாத்திரமல்ல, நாம் செய்கிற அனைத்து காரியங்களிலேயும் என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், என்னை அழைத்த அழைப்பு உண்மையுள்ள அழைப்பாக இருக்கிறது, நான் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் நான் பரிசுத்தம் உள்ளவனாக நடக்க வேண்டும் என்றுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. எல்லாம் அறிந்தும் கூட இன்னும் இந்த உலகத்தாரை போலவே வாழுகிறோம் என்றால் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிற அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை முறை கண்டிப்பா மற்றவர்களை விட வித்தியாசமான வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்ப முதல்ல அடையாளத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம கடமை என்ன என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய மன உறுதி. எப்படி அவ மன உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்ற காரியத்தை குறித்து வசனங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 12. ஜேம்ஸ் 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஆமீன். தேர்ந்தெடுக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமாக ஒரு ஜாலியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அதுல நிறைய காரியங்கள் நம்ம பின்மாற்றம் அடைய செய்யக்கூடிய காரியங்களோ, மனசுல சோலை உண்டாக்கக்கூடிய காரியங்களோ, விசுவாசத்தை பட்டு பழகி போகக்கூடிய காரியங்களோ, நம்ம ஆத்மாக்களை கெடுக்கக்கூடிய காரியங்களோ, அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இதன் மத்தியில நமக்கு சோதனைகள் வரலாம், எதிர்ப்பு வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். அப்போ சுபாவ எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்கும். அதை மாத்தணும்ன்ற அந்த வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியத்தோட சேர்ந்து இருக்கும்போது வைராக்கியத்தோட இருக்கும்பொழுது அதை மாற்றி அமைக்க நம்மளால கூடும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்குள்ள போராட்டங்கள் வரலாம். ஆனா அதன் மத்தியில கூட நம்ம என்ன பண்ணணும்னா மன உறுதியோட இருந்து எல்லாவற்றும் வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா, உபத்திரவமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நாசமோசமா, பட்டயமா, எதுவா இருந்தாலும் நான் மன உறுதியோடு இருந்து அதை வெற்றி சிறப்பேன் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மன உறுதி. இது ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சோதனை வரும், ஒரு உபத்திரம் வரும், உடனே என் விசுவாசம் அப்படியே டிராப் ஆயிடும்.
அந்த உபத்திரம் வந்துச்சு அப்படின்னாலே உடனே ஒரு கலக்கம், ஒரு பயம், அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள், மாசத்துக்குரிய சிந்தனைகள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மன உறுதியை குறைக்கக்கூடிய காரியங்களாக அது மாறும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆவி சோர்வடையும். அந்த ஆவி சோர்வடைந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஆண்டவரை பத்தி பேச மாட்டோம், ஆண்டோட பிள்ளைகளை கூட நம்ம சேர்த்து பழக மாட்டோம், அவங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணு தொட்டு பின்மாற்றம் அடைவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளம் மட்டும் இருந்தா பத்தாது, கடமைகள் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, வித்தியாசமான வாழ்க்கை முறை வாழ்ந்தா மட்டும் பத்தாது, அவர்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அதை பற்றி பார்க்கும்போது அது யாக்கோபு 1:12 சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சோதனை என்பது இயேசுவோட பிள்ளைகளுக்கு அது உறுதியாக உண்டு என்பதை இங்க தெளிவா நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சோதனைகள் வரும் பொழுது அதை மன உறுதியோடு இருந்து அதை சகித்து வெற்றி சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அப்போ சோதனை வரும், அந்த சோதனை வரும் பொழுது சோதனையை சகிக்கணும். அந்த சோதனையை சகிக்கிறது மாத்திரமல்ல, சகித்து பொறுமையோட இருந்து நம்ம வெற்றி பொறுமையோடு இருக்கும் பொழுது நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகளிடத்தை அவர் தருகிறார். அப்போ சோதனை வரும் என்று நமக்கு தெரிகிறது. அந்த சோதனை சகிக்க வேண்டும். நாம பொறுமையோட காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நாம அன்பு கூறுகிறோம், அவர் மேல விசுவாசமாக இருக்கிறோம், அவர் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று அவர் உணரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று தெளிவா இந்த பாருங்க. அடுத்தது வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை. ரோமன்ஸ் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இந்த வசனத்தை நான் பலமுறை தியானித்து இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை குறித்து நான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ இந்த இடத்துல உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உபத்திரவம் வரும் பொழுது என்ன நடக்குதா, நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அங்க சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4 சொல்கிறது, உபத்திரம் ஒரு மனுஷனுக்கு வரும். அந்த உபத்திரம் வரும் பொழுது அவன் பொறுமையாக இருக்கணுமா. அந்த பொறுமையாக இருக்கிற காலகட்டத்துல பரீட்சையும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. திரும்ப இந்த சொல்றேன், பரீட்சை என்பது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி டெஸ்ட் கிடையாது. டெஸ்ட் இல்ல. ஆனா இது ஆங்கிலத்துல எடுத்து படிச்சு பார்த்தாலோ இல்ல மூல பாஷையில எடுத்து படிச்சு பார்த்தாலோ மனுஷனுடைய கேரக்டரை பத்தி போடப்பட்டிருக்கு. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குரிய அவனை பத்தி போடப்பட்டிருக்கு. அப்போ உபத்திரம் வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருக்கிறோம். பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் இருக்கா பாத்தீங்களா, அவன் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைகிறான். அதுக்குதான் கர்த்தர் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். ஏனென்றால் இந்த உள்ளான மனுஷன் மாறினும் அவன் பரிசுத்தமாக வாழணும், கர்த்தரை போலவே இந்த பூமியில சஞ்சரிக்கணும், அவன் மறுவாக்கப்பட்டு தேவன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படின்னா அந்த மறுவாகக்கூடிய அந்த காரியங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும்னா நமக்கு உபத்திரம் வரணும். உபத்திரம் வருவது நமக்கு நல்லது. ஏனென்றால் உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமையின் மூலமாக பொறுமையாக இருக்கும் பொழுது என் ஆவிக்குரிய மனுஷன் வளர ஆரம்பிக்கிறான். அந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் மனம் புதிதாகிறது. என் மனம் புதிதாகும் பொழுது நான் அடைகிறேன் என்பதை பார்க்கிறோம். அப்போ இங்க பார்ப்பது போல எனக்கு இது எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு எனக்கு தேவை மன உறுதி. உபத்திரம் வந்தோடனே சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த உபத்திரவத்தின் மத்தியில பொறுமையாக இருந்து அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்ற அந்த மன உறுதி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுடைய ஒரு ஆட்ரிபியூட்டா இருக்குது. அடிப்பாங்க. அடுத்ததை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 36. ஹீப்ரூஸ் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்க பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த முதல்ல பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அப்போ அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் தெரிந்து கொண்டு அதை இருதயத்தில் நிறுத்தி தியானித்துக் கொண்டு அந்த பிலிப்பியர் 4:8 சொல்வது போல உண்மை உள்ளவை, ஒழுக்கம் உள்ளவை, கற்புள்ளவை, நீதி உள்ளவை, நற்கீர்த்தி உள்ளவை, புண்ணியம் புகழ் எதுவோ அவர்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் நம் கால்கள் பாவம் செய்வதற்கு அது நேராக கடந்து போகவே போகாது. அது கர்த்தருக்கு கீழ்ப்படினுன்ற எண்ணங்களோடு என்றைக்குமே இருக்கும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நம்ம அறிந்து கொண்டு அவைகளையே சிந்தித்துக் கொண்டு நான் கீழ்ப்படிவேன் என்ற அந்த எண்ணங்களோடு நம்ம நடக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணதை நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய வாக்குத்தத்தமே
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னது. அப்போ அந்த நித்திய ஜீவனை உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு நம்ம கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒன்றே பொறுமை. அந்த பொறுமை கடினமான ஒரு சூழ்நிலையில் மத்தியில தான் நம்ம பொறுமையா இருக்கணும். எல்லாமே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பிரச்சனைகள் இல்லாம அது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை வாழ்க்கையில அனுமதித்து நம்ம ஆவியில வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில டைம் சத்துருவானவனும் நமக்கு சில காரியங்களை அனுமதித்து விசுவாசத்தை குலைப்பதற்காக சில காரியங்களையும் அவன் செய்வான். அப்போ எதுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கை கொண்டு நம்ம அந்த காலகட்டத்துல எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதன் மத்தியில சமரசம் அப்படி ஒன்றும் செய்யாம, அப்ப காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் வசனங்களுக்கு விரோதமாக நம்ம எந்த செயல்பாடுகளுக்குள்ளும் இறங்காம அதுல நிலைத்திருந்து பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து மன உறுதியோடு நம்ம காத்திருந்தோமே ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகளிடம் நிச்சயமாக கிடைக்கும். இங்க தேவையானது என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு கீழ்ப்படிதல், ஒண்ணு நமக்கு தேவையானது பொறுமை. அந்த பொறுமையின் காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையானது அந்த மன உறுதி என்பதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்ததான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமீன். ஆமேன். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பார்க்கிறோம். அந்த மனுஷர் சாயலானது மட்டுமல்ல, நம்மை போலவே அவர் இந்த பூமியில அவருக்கு வலிகள், வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், அவருக்கு ஏளனங்கள், அவருடைய ஈகோ ஹிட்டா இருக்கும். எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு மனுஷனாகவே ஒரு மனுஷனாகவே அவர் வாழ்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய அவரே எல்லாவற்றையும் சகித்தார், எல்லா பாடுகளையும் சகித்தார். அப்போ அவரோட கூட ஆளுகையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நாமும் அவரோட கூட பாடுகளை சகிக்க வேண்டும். அப்போ நமக்கும் இந்த பூமியில கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி வாழும் பொழுது நமக்கு உபத்திரவம் வரலாம், ஏளனங்கள் வரலாம், சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்ம சகிக்கிற பிள்ளைகளாக, அப்போ அந்த மன உறுதி வேணும். சில காரியங்களை சகிக்கணும்னா மன உறுதி நமக்கு தேவைன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மன உறுதியோடு எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு நம்ம காத்திருந்தால் நம்ம ஆளுகை செய்வதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது உறுதியாக நடக்க போற காரியங்கள். ஆனா வசனம் சொல்லுது, நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எல்லாவற்றும் தெரிந்து கர்த்தர் நம்ம சகிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரிந்தும் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம பொறுமையாக இல்லாமல் அந்த காரியங்களுக்கு விரோதமாக நம்ம நடக்கும் பொழுது நம்ம தேவனை மறுதலிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ 2ஆம் வருகையிலே அவர் வரும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு வாய்ப்புகளை நாம இழந்து போகிற பிள்ளைகளாக இல்லாமல் கர்த்தருடைய கூட மன உறுதியோடு அவர் சகித்தது போலவே நாமும் சகித்து வெற்றி சேர்க்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த மன உறுதியை எடுத்து காட்டுகிறது. அடுத்ததா வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரை. பிலிப்பியன்ஸ் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஆமென். சோ இதே பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல வசனம் 13-14 வாசிச்சோம். ஆனா வசனம் 12 சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுலின் எழுதுகிறார். அப்போ நான் முற்றும் தேறிட்டேன், நான் தேர்வதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அல்டிமேட் ரீச் ஆயிட்டேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பவுலேக்கு சொல்றாரு, நான் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கிறிஸ்து என்னை பிடித்தார், நான் அவரை பிடித்தேன். அப்போ அதற்குள்ள நான் நிலைத்து நிற்க வேண்டும், பிரவேசிக்க வேண்டும்னா அவர் சொல்றாரு, நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப அந்த வாஞ்சையோடு எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணங்களோடு, அதுதான் நம்ம எல்லாருடைய முடிவும் கூட.
ஞானஸ்நானம் பெறும் பொழுது நான் இயேசுவுக்குள்ள மீண்டுமாக பிறந்திருக்கிறேன், பாவங்களுக்கு மரித்திருக்கிறேன், சதா காலங்களும் இயேசு கிறிஸ்துவோட வாழப்போகிறேன், அவரோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன்ற அந்த எண்ணங்களோட தான் நம்ம எல்லாரும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பழித்திருக்கிறோம். அப்போ ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பை யாரும் விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் அவர் சொல்றாரு அந்த இடத்துல, ஆசையாய் நான் தொடருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாமும் கூட அந்த மன உறுதியோடு இருக்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அந்த காரியத்தின் மத்தியில, அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஆசையாய் நாம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும் அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும் பொழுது அந்த மன உறுதியை நம்ம ஆட்டோமேட்டிக்கா வளர்த்துக் கொள்ள முடியும். அப்போ அந்த பிலிப்பியர் 13:14 சொல்லுகிறது, அதை பிடித்துக் கொண்டு நின்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதுறார். அப்போ நான் முழுசும் தேறிட்டேன்னு சொல்லி இல்ல, நான் எவ்வளவோ காரியங்களுக்கு மனம் மாறி வந்திருக்கிறேன். ஆனா அந்த மனமாற்றம் அடைந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் வேற ஏதாவது மனம் மாற வேண்டியது இருக்கா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அப்போ நம்மை நாமே தோல் தட்டிக்கிட்டு மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மைப்பாட்டவனுக்கு இடம் உண்டு. அப்போ எவ்வளவோ காரியங்கள் நம்ம மாறி வந்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னும் நான் மாற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கோ அதை உணர்ந்து ஆசையாய் நம் லக்கை நோக்கி தொடர வேண்டும். ஏன்னா என்றால் ஆண்டவர் சொல்றாரு 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த பந்தய பொருளுக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதற்கு தடை எது வந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைத்து போட்டு அந்த லக்கை நோக்கி ஆசையாக நம்ம தொடர்கிற பிள்ளைகளாக, மன உறுதியோடு தொடர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று பார்க்கணும். அடுத்தது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 25 வரை. 1 Corinthians 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். சோ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மெட்டஃபர் ஆண்டவர் சொல்றாரு. சோ உலகத்தார் சில காரியங்களை பெறுவதற்காக அவங்க ஓடுகிறார்கள். அந்த ஓட்டம் அவங்க ஜெயிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனா ஒருத்தர் மட்டும் ஓடல, எல்லாரும் சேர்ந்து ஓடுகிறார்கள். எல்லாரும் ஒரே ஒரு லட்சியம் தான், அது எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றது போல. நமக்கும் கூட நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறது. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயக்கமா இருக்கிறார்கள். அப்போ ஓடணும் அப்படின்றது மன உறுதி. நான் தோத்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு அங்க போய் என் உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை மீட் பண்றதுக்கு நான் மன உறுதியோடு ஓடுவேன். ஆனா ரிசல்ட் எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த உலகத்தார் ஓடுறாங்க பாத்தீங்களா. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே அவங்க ஓடுகிறார்கள். அது போல அந்த வசனம் 25 சொல்கிறது, பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருக்கார்கள். அப்போ ஒரு அத்லெட்டிக் இவெண்ட், ஒரு ஓட்டப்பந்தயமோ இல்ல லாங் ஜம்போ ஹை ஜம்போ ஏதோ ஒரு ஸ்விம்மிங்கோ ஏதோ ஒரு பந்தயத்துல கலந்து கொள்வதற்காக 5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க 5 வருஷம் 10 வருஷம் தங்களை என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின் பண்றாங்க, பயிற்சி செய்யறாங்க. எதுக்காக? அதுல கலந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நான் தான் மிகச்சிறந்த ஒரு ஸ்விம்மர், மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரன், லாங் ஜம்ப்ல நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இது ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் 5 வருஷம் 10 வருஷம் சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் பண்றாங்க. அப்போ அந்த ட்ரைனிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா அது நடந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷமா 5 வருஷமா ட்ரெயின் பண்றாங்க. அப்ப அந்த 5 வருஷமும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா காரியங்களையும் தங்கள் உணவு முறைகள், வெயிட் மேனேஜ்மெண்ட், அவங்க தூங்குற காரியங்கள், முழிக்கிற காரியங்கள், அவங்க எக்ஸசைஸ் பண்ற விஷயங்கள், அவங்க பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே டைம் டேபிள் போட்டு கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. இந்த உலகத்துல கிடைக்க போற அந்த பதக்கத்திற்காக ஜனங்கள் ஓடி எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற அவர்களே இப்படி செய்கிறார்கள் என்றால் அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம் என்ன செய்கிறோம்? அப்போ எது வந்தாலும் சரி, எந்த சூழல்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நான் எடுத்தது அந்த முடிவு. அந்த ஜனங்கள் எப்படி அந்த பதக்கத்தை பெற வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்களோ அது போல நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது நீங்களும் நானும் தான்.
அவர்கள் எப்படி இச்சையடக்கத்தோடு நேரங்காலம் பார்க்காம அவங்க எடுத்த முடிவுக்கு உறுதியாக ஓடுகிறார்களோ, அவர்களுக்கும் மேலாக நாம் எடுத்த முடிவிற்கு உறுதியாக மன உறுதியோடு நம் கடமைகளை ஆற்றிக்கொண்டு வித்தியாசமான வாழ்க்கை முறையை வகுத்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடு ஓட வேண்டும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் வசனம் 1, Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பைபிள் எடுத்து புரட்டி பார்த்தோம்னா நமக்கு 1-2 சாட்சிகள் அல்ல, அநேக 1000 சாட்சிகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதான் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அது பைபிள்ல மட்டும் இல்ல, பைபிளை விட்டு வெளியே வந்த வீட்டு சபைக்குள்ள வந்தோம்னா கூட நமக்கு ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்துல வளரக்கூடிய தக்கதாக கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் நம் சபையிலே செய்திருக்கிறார். அப்போ அதை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசம் வளருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம விசுவாசம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாட்சிகளை நினைவு கூறும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அருகு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை உணர நம்மளால முடிகிறது. அப்போ மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அவர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும். வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அன்னெசரி வெயிட் எதெல்லாம் ஆவியில வளர விடாம நம்ம பின்ன தள்ளுதோ, தட் இஸ் கால்ட் அன்னெசரி வெயிட். பாரமான யாவற்றையும் அதை நம்ம தான் களைந்து போடணும். விசுவாசத்துல வளர விடாம எது எல்லாம் தடை செய்கிறதோ அது எல்லாம் நமக்கு பாரமான காரியங்கள். அதை நம்ம தோள் மேலிருந்து இறக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ விடாம எந்த பாவங்கள் நம்மை தடை செய்கிறதோ அந்த பாவங்களை வெறுத்து அந்த பாவங்களை விட்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். பாரமான காரியங்கள் நம்ம ஆவியில வளர விடாம எதெல்லாம் தடுக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளோ, அந்த ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எது எனக்கு ஆவியில வளர விடாம தடை செய்கிறதோ அதை நம்ம தள்ளிவிட வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது இது எல்லாத்தையும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ நமக்கு விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. உங்க ஓட்டம் ஏன் ஓட்டம் கிடையாது, என்னுடைய ஓட்டம் உங்க ஓட்டம் இல்ல. ஒருத்தர் பார்த்து கம்பேர் பண்ணி ஓடக்கூடிய வாழ்க்கை நம்ம யாருக்கும் கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது இருந்திருக்கலாம். கம்பேரிசன், அந்த கம்பேரிசனுக்கு இடமே இல்லை. உங்க ஓட்டம் தனிப்பட்ட ஒரு ஓட்டம் தான். அவங்களுக்கு சரியா இருக்கு, அவங்களோட பரிசுத்தமாக இருக்கிறேனே, அவங்களோட பலதரா ஜெபிக்கிறேனே, அவங்களோட பலதரா நான் பைபிள் படிக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் மத்தவங்களை போல இல்ல அப்படின்ற கம்பேர் பண்றதுக்குரிய இடம் யாருக்கும் கிடையவே கிடையாது. உங்க ஓட்டத்தை நீங்க ஓடணும், ஏன் ஓட்டத்தை நான் ஓடணும். அந்த ஓட்டத்தின் மத்தியில பொறுமையோட இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அந்த பொறுமையாக இருக்கிற அந்த காலகட்டத்துல இதை வெற்றி சிறப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒன்றுதான், அந்த மன உறுதி என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்துல ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். ஒண்ணு பாரமான யாவற்றையும். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஆபிரகாமை அவர் அழைத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் ஒரு மெசபத்தோமியாவில ஒரு கல்தேயனாக சிலைகளை உண்டாக்குகிறவனாக இருந்தான். கர்த்தர் அழைத்த பிறகு அதை எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவன் வருகிறான். மோசே கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். மோசே கூட பாத்தீங்கன்னா அவன் ஒரு எகிப்துல வாழ்ந்தா கூட ஒரு பார்வோனுடைய குடும்பத்துல இருந்தும் கூட அவனுக்கு சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான நான் செய்யலன்ற அந்த பாரத்தோடு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துல இருந்தும் கூட தனக்கு வேண்டாம் என்று அதை ஒதுக்கிட்டு அந்த நாட்டை விட்டு ஓடி போனான். பாத்தீங்களா? அது போலதான் பாரமான யாவற்றையும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. யோசேப்பு எப்படி அந்த பாவம் செய்வதற்கு சூழ்நிலை வந்திருந்தாலும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு அவன் ஓடி சென்றானோ, அவன் ஓடினானோ, அதே போலதான் நாமும் கூட பாவம் செய்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததா செக்கைய கூட பாத்தீங்கன்னா, எப்ப அவன் செய்தது தவறு என்று உணர்றானோ உடனே அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். அப்போ பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் நம்ம தள்ளி விட்டு
எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. இந்த சாட்சிகள் என்னவென்று உணர்ந்து அந்த சாட்சிகளை பார்த்து விசுவாசத்திலே வளர்ந்து வளர்ந்து பொறுமையோடு நம்ம அந்த ஓட்டத்தை ஓடி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்காகிய நித்திய ஜீவனை நம்ம பற்றிக் கொள்கிற பிள்ளைகளாக மாறுவோம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொன்னா மட்டும் பத்தாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு அடையாளம் அந்த கடமை, அந்த வித்தியாசமான வாழ்க்கை முறை, அதோட சேர்த்து அவர்களுக்கு என்று ஒரு மன உறுதி தேவை என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் இருக்கு. அந்த உபத்திரவங்கள் வந்து நம்ம மரிக்கிற காலகட்டம் வரைக்கும் இருக்க போறதே இல்லை. அது ரொம்ப ரொம்ப இட் இஸ் தான் இட்டர்னிட்டி, இட் இஸ் டெம்பரவரி மட்டும்தான். அதான் சொல்ற இடத்துல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் நமக்குள்ள பாடுகள் இருந்தாலும் சரி, அது கொஞ்ச காலம் மட்டும்தான். அந்த கொஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் உங்களை என்னையும் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று இங்க பாக்குறோம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவை ஒண்ணு மட்டும்தான். உபத்திரம் வருவது நல்லது. உபத்திரவத்தின் மூலமா பொறுமையை கத்துக்கிறேன். பொறுமையின் மூலமா அவன் உள்ளான மனுஷன் பலப்படுறான். அந்த உள்ளான மனுஷன் பலப்படுகிற அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தரே என்னை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி அவரே நிறுத்துகிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு தேவன் மேல தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது கண்டிப்பா நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அடைய முடியும். அவர் சொல்றாரு பாத்தீங்கல்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்கள். அப்போ அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனே நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறான்னு பாக்குறோம். அப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்துல இருந்து அந்த உபத்திரவ மத்தியில தேவையானது வந்து அந்த பொறுமையும், இந்த சகிப்புத்தன்மையும், அதை வெற்றி செய்யக்கூட அந்த மன உறுதி நமக்கு தேவை என்று பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது வந்து ஒரு விஷயம்தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஒரு மன உறுதி. அடுத்ததான் பார்க்க போறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும், ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னா நான் வந்து என்ன பண்ணும், அதை மத்தவங்க பார்க்கிறது போல நடக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ என் சிந்தனை, என் சொல், என் செயல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனா என்னால இதை ஏன் செய்ய முடியலன்னு பார்க்கும் பொழுது, என் சாட்சியை பார்த்தா மத்தவங்க வந்து இடறி போயிடுவாங்க. ஏனென்றால் அவங்க வந்து என் மூலம் என்ன எதிர்த்துக்குவாங்க. எனக்கு அவங்களுடைய உறவு முறைகள் வந்து துண்டிக்கப்படும். இந்த உலகத்தாரை விட்டு நான் பிரிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த உலகத்துறை அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்ட்டு அந்த பயத்தினால, இந்த உலகத்தார் மேல இருக்கிற பயத்தினாலையும் இந்த லௌகிக இச்சையினால என்ன பண்றோம்னா, அந்த சாட்சி என்னது தெரிந்தும் கூட அந்த சாட்சியில வாழ்க்கையை வாழாம நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, அது ஹைலி டேஞ்சரஸ். எல்லாம் அறிந்த பிறகும், தேவ ஈவை ருசி பார்த்த பிறகும், பரிசுத்தாவியை பெற்றும், இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தும் எல்லாம் கிடைத்த பிறகும் கூட நமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழல அப்படின்னா நம்ம போக போற இடம் எதுவாக இருக்கும் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்போ நாமும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து இருக்கிறோம். ஏன்னா அந்த நம்பிக்கையை குலைப்பதற்காக சத்துரு அநேக காரியங்களை செய்வான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் வசனம் 8, Acts 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். சாட்சிகளாக இருப்பதற்காகவே பரிசுத்தாவி நம்மிடம் வருகிறார். அதான் வசனம் சொல்லுது. பரிசுத்தாவி வந்தாருன்னா நம்ம சாட்சியா இருக்கணும். பரிசுத்தாவி இல்லைன்னா சாட்சியா இருக்க தேவையில்லை. அப்போ நம்ம வந்து அப்போஸ்தலர் படி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 என்ன சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் வரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வசனம் வாசிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோமோ இயேசுவின் நாமத்தினால நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவி வந்துட்டாரு. அவர் வந்தாருன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுல நோ நெகோசியேஷன்ஸ். நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் ட்ரை பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நான் நெகோஷியபிள். நம்ம இந்த கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த உலகத்தாருக்கு முன்பாகவும் ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்போ இதை செய்வதற்கு என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
யாருக்கு பலன் தேவை? பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தேவை. சரிங்களா? இத சாட்சியாக வாழ முடியுமா, முடியாதா, எனக்கு கஷ்டமா இருக்குமே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, நான் பலவீனமாக இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, பரிசுத்தாய் உங்க இடத்துல வரும் பொழுது பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் பலனை தருகிற தேவன் பார்க்கிறோம். அவர் பலனை தந்த பிறகு நம்ம கடமை போய் அவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு கடமையாக இருக்கிறது. அவர் பரிசுத்தாவியை பெற்ற நம்ம எல்லாருக்கும் அவர் பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலனை மாத்திரம் கொடுக்கல, அவர் பலனை கொடுத்த பிறகு நம்ம எல்லாரும் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. மேத்யூ 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமீன். வசனம் 16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப மனுஷர்கள் நம்ம நற்கிரியை காண வேண்டும். சரிங்களா? இதுக்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம செய்கிற நற்கிரிகளை அவர் பாக்குறாங்களாம். அது பார்த்த பிறகு வசனம் சொல்றது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, சீக்ரெட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன், எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா யாரையும் காட்டிக்க மாட்டேன், எனக்குள்ள மட்டும் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய வஞ்சனை. சீக்ரெட் கிறிஸ்டியன் அப்படின்ற கான்செப்ட் பைபிள்ல இல்லவே இல்லை. இங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மூடி மறைச்சு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன்ற வாழ்க்கைக்கு இடமே இல்லை. வசனம் 13 சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆண்டவர் வாழ்ந்த அந்த இடத்துல பக்கத்துல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அந்த டெட் சி, சாவு கடல் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? உப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்குமா. அப்ப அதுல உப்புத்தன்மை அதிகமா இருக்கிற அது இருக்க இல்ல. அது மட்டும் இல்ல, அது உப்பாக மாறும் எடுத்து அந்த தண்ணியை காய வைக்கும் பொழுது அது நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்குமா, நிறைய அழுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமா. அப்ப அதை சுத்தம் பண்ணி தான் யூஸ் பண்றாங்கன்றத பாக்குறோம். அப்போ அது போல நம்ம இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நமக்கு எந்த அழுக்கு வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தமா வாழ முடியாது. அந்த அழுக்கான காரியங்களை களைந்து வெளியே போட வேண்டும் என்று பார்க்கிறோம். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா, உப்பு 2 விஷயம் பண்ணும். ஒண்ணு ஒரு உணவு கெட்டு போகாம இருப்பதற்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இன்னொன்னு அந்த உணவுக்கு சுவை ஊற்றுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு ருசியாக சமைத்தாலும் அந்த உணவுல உப்பு இல்லைன்னா அந்த உணவு சப்புன்னு ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத போல இருக்குது பாத்தீங்களா? அது போல அதே போல உப்பானது ஒரு பொருள் கெட்டு போக கூடாது என்பதற்காக அதை பயன்படுத்தும். நாமும் கூட எந்த ஆத்துமாக்களும் கெட்டு போக கூடாது என்பதற்காக இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை பார்க்கிறவர்கள் நம்ம வாழ்க்கை முறையை பார்த்து எப்படி அந்த உப்பு அந்த உணவுல உப்பு போட்டு அதை டேஸ்ட் பில்ட் பண்ணுதோ, அது ருசியை அதிகரிக்கிறதோ, அது போல நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது அவர்களும் இயேசுவை ருசி பார்த்து அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசுறார். அப்போ இதை உணர்ந்த பிறகு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம செய்கிற நற்கிரிகள் எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும். அந்த பிரகாசமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்தணும்னா நீங்களும் நானும் பிரகாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க சொல்றோம். அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை மட்டும் பத்தாது, எனக்கு அடையாளம் இருந்தா மட்டும் பத்தாது, கடமை இருந்தா மட்டும் பத்தாது, வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் பத்தாது, மன உறுதி இருந்தா மட்டும் பத்தாது, எனக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதன் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அவர் மாற்றியிருக்கிறார். அடுத்ததா வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. பிலிப்பியன்ஸ் 2:15-16.
கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த உலகம் மோசமானதுதான். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்தோன்றத நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உலகத்தாரை போலவே நம்ம எல்லாரும் வாழ்ந்தோன்னு பாக்குறோம். ஆனாலும் இந்த உலகம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்றேன் பாத்தீங்களா. சொன்ன பிறகு நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் பாக்குறோம். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே எப்படி வாழுமா? பரிசுத்தமாக, குற்றமற்ற, யாரும் நம்மை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு குற்றமற்றவர்களாக, எந்த பாவத்திற்கும் இடம் கொடுக்காம ஒரு பரிசுத்தமாக, கபடில்லாமல், தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப குற்றம் இல்லாமல், கபடில்லாமல், மாசற்ற பிள்ளைகளாக, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தின் மத்தியில, இந்த உலகம் எப்படி இருக்குது? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த உலகம் ரொம்ப செல்பிஷான இந்த உலகம். இந்த உலகம் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எதை வேண்டாலும் செய்யக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்துல அன்பு தணிந்து போச்சுன்னு நம்ம பாக்குறோம். இந்த உலகத்துல இந்த கோணலும் மாறுபாடுமான, தன்னை மையப்படுத்தி கொண்டு, தன்னுக்கு காரியங்களை யோசித்துக் கொண்டு, தன்னைக்கே எல்லாம் கிடைக்கின்ற எண்ணங்களோடு இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில அவங்களை போல நம்ம இல்லாமல், குற்றம் இல்லாமல், கபடு இல்லாமல், தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளைகளாக எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணுமா? முறுமுறுப்பு இல்லாமல், தர்கிப்பு இல்லாமலும் செய்ய வேண்டும். இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க. என்னால அப்படி இருக்க முடியலையே, நான் குற்றம் இல்லாம இருக்கணுமே, நான் கபடு இல்லாம இருக்கணுமே, நான் மாசற்ற பிள்ளையாக இருக்கணுமே, அவங்க என்ஜாய் பண்ணுவேன், என்னால என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுமுறுப்போட பரிசுத்தமாகவோ, குற்றம் இல்லாமலோ, கபடு இல்லாமலோ வாழ்வதற்கு நம்ம அந்த உலகத்தாரை போலவே போயிடலாம். அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனா சொல்றாரு, எதை எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும், தர்கிப்பு இல்லாமலும் செய்யணுமா? சந்தோஷத்தோட, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் கர்த்தர் மீது அன்பு கூறுவாயாக. கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய கற்பனைகள் என் வாழ்க்கையில எதெல்லாம் பாரமாக இருக்கிறதோ அந்த பாரம் என்னதென்று அறிந்து அதை நம்ம வாழ்க்கையில நகர்த்தி போட்டு, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எது பாரமாக இருக்கிறதோ, எது பாவம் உணர்கிறோமோ, அந்த பாவத்தை விடாம தவிர்க்கிறோமோ, அந்த பாவத்தை வெறுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வெற்றி சிறக்க முடியும். அந்த பாவத்தை மேற்கொண்டு நம்மளால முடியும்ன்றதான் பாக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் வாழ்க்கையில. நமக்கு விட முடியாத, மேற்கொள்ள முடியாத எவ்வளவோ பாவங்களை இன்றைக்கு மேற்கொண்டு வெற்றி சிறந்திருப்போம். இன்னும் சில காரியங்கள் இருக்கலாம், அதையும் வெறுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அதையும் நம்மளால வெற்றி சிறக்க முடியும். அப்போ வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை. டைட்டஸ் 2:7-8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும், நல்லொழுக்கம் உள்ளவனும், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். ஆமென். நீயே எல்லாவற்றிலையும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்போ பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது அவனுக்கு நீ எல்லாத்தையும் மாதிரியாயிரு, நீ எக்ஸாம்பிள் செட் பண்ணு, உன்னை பார்க்கும் போதுதான் இப்படிதான் இயேசு இருக்கிறாரு, இப்படிதான் இயேசு விரும்புகிற வாழ்க்கை இருக்குன்றத அவர்கள் உணரத்தக்கதாக உன் வாழ்க்கைய நீ மாத்திக்கோ, நீ ஒரு மாதிரியாக எல்லாருமே உனக்கு காமிச்சிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. தீத்துக்கு மட்டும் தானே பாத்தீங்கன்னா, தீத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ஒரு மாதிரியான வாழ்க்கையா, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அது மாதிரியான வாழ்க்கை இல்லைன்னா நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய வேலையில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறார். அப்ப சாட்சியுள்ள வாழ்க்கைனா அது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்படின்னு சொல்றாரு வசனம் 8ல, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. அப்ப நம்மளை பார்த்து யாரும் எந்த விதத்திலையும் தப்பான விஷயத்த பண்றாங்கன்னு சொல்றதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்காம போய் அவர் எல்லாரும் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பம் இல்லாதவனும், நல்ல ஒழுக்கம் உள்ளவனும், குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாயும் இருப்பாயாக. அப்ப இந்த உலகம் எப்படி வேணா இருக்கலாம், அவர்கள் மத்தியிலே ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழணும்.
நம்மை பார்க்கும் பொழுது அவங்க வெட்கப்படுறதுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம மூலமாக அவர்கள் வந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, அதன் மூலமாக அவர் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்து ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழும் பொழுது, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் அநேக 1000 ஆத்துமாக்களை ரட்சிப்புள்ள கொண்டு வரத்துக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்கு தடையாக இருக்கிறது நீங்களும் நானும் தான். ஏனென்றால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். வாசிக்கலாம். அடுத்ததா 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 Thessalonians 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆமென். ஆமென், ஆமென். சோ இந்த இடத்துல நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அப்போ பவுல் எவ்வளவு தைரியமாக அவர் நிருபத்துல அவர் எழுதுறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் இருந்தோம் என்பதற்கு அப்படி எழுதுறார். அப்போ விசுவாசத்தை வந்து அவர் காண்பித்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், நீதியுள்ள வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார், அவர் பிழை இல்லாமல் வாழ்ந்தார் அப்படின்றத அந்த வாழ்க்கை முறைய ஜனங்க மட்டும் பார்க்கல, தேவனும் சாட்சி. அப்போ தேவனும் பார்த்தாரு எப்படி வாழ்ந்தன்னு சொல்லிட்டு நீங்களும் பாத்தீங்க, அது போல நீங்களும் வாழுங்க. அப்போ தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேனோ பரிசுத்தமாக, அது போல நீங்களும் வாழுங்க. மனுஷர் முன்பாக நான் எப்படி பரிசுத்தமாக இருந்தேனோ, நான் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக வாழ்ந்தேனோ, அது போல நீங்களும் வாழணும்னு சொல்லிட்டு இங்க பவுல் வந்து ஆவியானவர் மூலமாக நம்ம ஒவ்வொருவருத்தருக்கும் ஒரு உணர்த்துகிறார். அப்போ அந்த டெய்லி நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள், நம்ம முழிச்சிருந்து அதை தூங்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் சுத்த இருதயத்தோடு நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் வாழ்வேன். அது மற்றவர்கள் பார்க்கும்போது மாத்திரமல்ல, தேவனும் என்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். அவருக்கு முன்பாகவும் சரி, ஜனங்களுக்கு முன்பாகவும் சரி, நான் பரிசுத்தமாக வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இப்படிதான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத அவர் விரும்புகிற தேவனாக இருக்கார். இப்ப அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நம்பிக்கை. பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை வந்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா, நம்ம நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரணும், இல்ல நான் வந்து மரிக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். அது ரெண்டுல ஏதாவது நடக்கிற வரைக்கும் என் நம்பிக்கையை தளர விடாமல் நான் உறுதியோடு கர்த்தருக்கு பொறுமையோடு நான் காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவர் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கும் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு ஆட்ரிபியூட் அவங்க என்னன்னா நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில உண்டாகும். அந்த உண்டாகும் பொழுது ஆவியில உற்சாகம் குறையும். அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இடரல்கள் உண்டாகும். இடரல்கள் உண்டாகும் பொழுது ஆவியில சோர்வு வரும். ஆனாலும் அதுக்கு இடம் கொடுக்காம இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வருவதனால எனக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அழித்து இதை வெறுத்து நான் ஒதுக்கி பரிசுத்தமான பிள்ளைகளாக இயேசுவுக்கு முன்பாக என்னை தகுதி உள்ள மகளாக நிறுத்திக் கொள்வதற்கு நான் எல்லாம் செய்வேன் அப்படின்ற அந்த உறுதியோடு இயேசு வரும் பொழுது என்னை எடுத்துக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இன்னொரு ஆட்ரிபியூட் என்னன்னா இந்த நம்பிக்கை. அதை குறித்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. 1 Thessalonians 4:16-18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். ஆமென். நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 18 வரை நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கிறது. அது சொல்லுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நாம் இருப்போம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் அவசியமானது. இப்போ
ஆண்டவர் வந்து 2022 வருவார், வந்திருக்கலாம், 2023 வந்திருக்கலாம், 24, 25, 26, 27, 28 அவர் எப்ப வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவர் வருகிற காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டு ஆயிடுச்சு. அவர் இந்த காலகட்டத்துல வருவார்ன்றது காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து வச்சுட்டாரு. அவர் வந்து வார்த்தை மாறுகிற தேவனே அல்ல. அவர் குறித்த காலத்துல அவர் காலை வந்து ஒளிவு மலை மேல அவர் வைப்பார். அவர் வைப்பதற்கு முன்பாக மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகத்துல மேல ஏறி அவரோட கூட வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒளிவு மலையில நீங்களும் நானும் கால வச்சு இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பிறகு சதா காலங்களிலும் தேவனோடு கூட இருக்க போற பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புல வந்து எவ்விதத்திலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் வந்து அழைக்கிற தேவன். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆட்ரிபியூட் வந்து நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதான் வசனம் 18 சொல்கிறது, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ இந்த வார்த்தைகளை கூறி கூறி ஒவ்வொரு முறையும் வந்து சோர்ந்து போகும் பொழுது நீங்க எனக்கு பயன்படுத்தணும், நாங்க உங்களுக்கு பயன்படுத்தணும், எல்லாரும் வந்து ஆவியில ஒருமனப்பட்டு ஒன்றையே சிந்தித்து சிந்தை உள்ள பிள்ளைகளாக இருந்து இன்னும் அதிகமாக நம்பிக்கையிலே வளர பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இதை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4. ரெவலேஷன் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் வாழ்க்கையில இவ்வளவு வேணா இருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கலாம். நம்மளால சுமக்க முடியாது, என் வாழ்க்கையோட விளிம்புல நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது, என்னால இதை மேற்கொள்ளவே முடியல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரவங்கள் எல்லாமே ரொம்ப லேசானது, எல்லாம் லகுவானது. அந்த உபத்திரவம் வந்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க திராணிக்கு மேல நான் உங்களை சோதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லுகிறாரு. அப்போ அப்பேற்பட்ட தேவன் வந்து அதன் மத்தியிலும் கூட நம்ம ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி நம்ம நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனா அல்டிமேட்டா நம்ம பொறுமையோட இருந்து அதை சகித்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்போ இப்ப இருக்கிற இந்த லேசான உபத்திரவத்தை சகித்து கொண்டு மன உறுதியோடு சாட்சியுள்ள வாழ்க்கையாக தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தோடு எல்லாவற்றையும் நம்ம சகித்து வெளியே வரும் பொழுது நமக்கு கடைசியில மிஞ்சிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், சந்தோஷம், சமாதானம். இதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதற்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையோட அந்த அடையாளத்தோடு நடக்கலாம். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 18 வரை. 2 Corinthians 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமீன். இந்த உலகத்தார் நம்ம கிடையாது. நம்ம வந்து உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம் பாத்தீங்களா. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம பார்க்கணும். பிரச்சனை இருக்கு, இது பாரமா இருக்கு, சுமக்க முடியாம இருக்கு, என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளையே பார்க்கிற பிள்ளைகளாக இல்லாமல், நம்ம காண்கிறவர்களை வந்து பார்த்து நம்புகிற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த காரியங்களை தாண்டி அந்த பிரச்சனைகளை தாண்டி காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த உபத்திரவம் எல்லாம் லேசானதுதான். தேவன் என் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? அப்போ பரிசுத்தாவியினோட கூட இருக்கும் பொழுது நான் பலனடைகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதன் மத்தியில விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் உயர்ந்த அடைக்கலம், என் துருகமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர் மேல வைத்த பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது அந்த அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் பார்க்கிறோம். அப்போ தேவன் என்னை பாதுகாப்பார், அந்த உபத்திரவத்தை மத்தியில் வழி நடத்துவார்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அந்த உபத்திரவத்தை தாண்டி நம்ம வர ஆரம்பிச்சிருவோம்.
அதிகமான நித்திய கன மகிமையை அது உண்டாக்குகிறது. அந்த பிரச்சனைக்கு மேல நம்ம தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிடைக்க போறது கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அவரதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்பதை அது நிரூபிக்கின்றதை பார்க்கும். அப்போ வசனம் 18 சொல்கிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்மால அறுவடை செய்ய முடியும். அப்ப தளர்ந்து போகாமல் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக அந்த கடைசி வரைக்கும் காத்திருக்க பிள்ளைகளாக மாற வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரை. ஐசையா 25:8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். நீங்களும் நானும் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தோமே. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று நம் நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்றால் வசனம் சொல்லுது. வசனம் 8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொன்னதை வாக்கு மாறாத தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அப்போ நமக்கு கண்ணீர்கள் யாவும் இருந்தாலும் பரவாயில்ல, துக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நிந்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருப்போம். அந்த பொறுமையோடு இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக களி கூர்ந்து மகிழும்படியாக ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு சதா காலங்களிலும் அவரோட கூட வாழ போகிறோம். கடைசி வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 18. ரோமன்ஸ் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். சோ இக்காலத்து பாடுகள், இன்றைக்கு இருக்கிற பாடுகள் நம்ம விசுவாசத்தை குறைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது, நம்பிக்கையை மறுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் அதற்கு இடம் கொடுக்காம விசுவாசத்தில் அதிகமாக பெறுகிற பிள்ளைகளாக, நம்பிக்கையில கலந்து போகாது இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இருந்தால் இந்த உபத்திரம் எல்லாமே ரொம்ப லேசானது. ஏற்கனவே நான் சொன்னது போல பிரச்சனைகளை உபத்திரவங்களை பார்க்காமல் அந்த உபத்திரவத்தை தாண்டி நமக்கு வெற்றி உண்டு. தேவன் வரப்போகிறார், அவருக்காக நான் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன், கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு அவரோடு களி கூற போகிறேன் என்ற அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வேணும். அதான் வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் வரும் பொழுது ஆச்சரியப்படத்தக்கதாக வரப்போகிறார். நமக்கு கிடைக்க போற மகிமை நம்ம யாரும் யோசிச்சு பார்க்காத அளவுக்கு அது பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்க போகிறது. அப்போ அதை பெறப்போகிற பிள்ளைகள் நம்ம இக்காலத்து அதுக்கப்புறம் அதை பெற்ற பிறகு நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தது எல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்கா நம்ம இவ்வளவு வருத்தப்பட்டோம், இதுக்கா நம்ம இவ்வளவு வேதனைப்பட்டோம்னு சொல்லிட்டு அது அற்பமாக எண்ணத்தக்க அளவு நமக்கு கிடைக்க போற மகிமை இன்னும் ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அது பிரமிப்பான ஒரு காரியமாக இருக்க போகிறது என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை தேவை அப்படின்றத பார்க்கிறோம். சோ இப்ப போன வாரமும் இந்த வாரமும் பார்த்ததுல நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் என்னன்னா நம்ம இயேசுவோட பிள்ளைகள். அப்போ அந்த அடையாளத்தை பெற்ற பிறகு நம்ம அடுத்ததா என்ன செய்யணும்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கடமை இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்த பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நற்கிரிகளை நம்ம செய்யணும். பரிசுத்தாய் வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம்.
அடுத்ததா என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம தேர்ந்தெடுக்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் போன வாரத்துல. அப்ப இந்த வாரத்தை என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மன உறுதி தேவை. சோதனைகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, அதன் மத்தியில பொறுமையோடு இருந்து சகித்து வெற்றி சிறக்க வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மன உறுதி தேவை என்பதை இன்றைக்கு டீட்டெயில்டா பார்த்தோம். அடுத்ததாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ பரிசுத்த வரும் பொழுதும் எல்லாரும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த சாட்சி பிரைவேட்டா ஒரு சீக்ரெட்டான ஒரு சாட்சி கிடையாது. எல்லாரும் காணத்தக்கதாக, எல்லார் கண்களும் பூசத்தக்கதாக நம்ம நம்முடைய ஒளி எல்லார் முன்பாகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருந்து அவர் வரும்பொழுது என்னை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு சதா காலங்களிலும் அவரோட கூட நான் ஒரு பிள்ளையாக இந்த பூமியில வாழப்போகிறேன் என்ற அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்து கலந்து போகாம நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். முதல்ல வாசித்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம் என்று நம்ம எல்லாரும் அறிவிக்கிற பிள்ளைகளாக இருப்போமே. ஆனால் நம்ம எல்லாருமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா இன்னைக்கு போன வாரமும் இந்த வாரமும் தியானிச்ச இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்தே தீரணும். அப்ப இருந்துச்சு அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்ற அங்கீகாரத்தோட கர்த்தர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு அது நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். அந்த எண்ணங்களோட இந்த பைபிள் ஸ்டடி நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒருத்தர் ஒரு ப்ரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிறவரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரே இந்த பாடுகளை எல்லாம் சகிக்கும்படியான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசிக்கும்படியா ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தையும் ஆண்டவரே அப்பா ஆயத்தத்தையும் நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தெரிந்து கொண்ட ஆண்டவரே பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்க எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. தெரிந்து கொண்ட ஜனமும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் உமக்கு பரிசுத்தமான ஜனமாயும் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இதுல நாங்க எப்பொழுதும் உறுதியாய் இருந்து கர்த்தாவே உம்முடைய வருகையில ஆண்டவரே உண்மை காணும்படியான அந்த கிருபை ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம ஏசப்பா உம்முடைய நன்மையும் பிரியமும் ஆண்டவரே பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பகுத்தறிந்து ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் நடக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க இந்த வேலையில கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை இந்த நித்திய ஜீவனுக்கு நேரா நடத்துகிறதுக்காக ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதை உணர்கிறவர்களாய் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த லேசான உபத்திரம் அது சீக்கிரமா நீங்கும்னு நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எல்லா உபத்திரவத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா ஆண்டவரே. உபத்திரம் வருவது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு அதை நாங்க சொல்லுகிற பிள்ளைகளாகவும் அப்பா நாங்க இன்னும் நீடிய பொறுமையோடு காணப்பட தகப்பனே எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா, தயவு பாராட்டுங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமா இருக்கு ஆண்டவரே. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்க அழைத்த அழைப்புல ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு முன்பாய் ஜீவிக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா.
உண்மையல்லாமல் எங்களுக்கு இரட்சகர் ஒருவரும் இல்லையே ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் துருகமும் எங்கள் இரட்சணிய கொம்புமா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கீங்களாப்பா. உங்களை இல்லாம வேற தேவன் இல்லையாப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.